ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாப்பா நம்ம க்ரீன்ஸ் தியரம் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி க்ரீன்ஸ் தியரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து லைன் இன்டெக்ரல்னால் என்ன, டபுள் இன்டெக்ரல்னால் என்ன அப்படின்றத ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். லைன் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எப்படி குறிப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸில் வந்து ஒரு பர்டிகுலர் லைன் இருக்குன்னா அதோட ஏரியா ஆர் த கவரிங் ரீஜன் வந்து எவ்வளோ இருக்குது அதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன்டெக்ரல் யூஸ் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இந்த ரெண்டு பிளேன்குள்ளார இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதையே ஒரு டபுள் இன்டெக்ரல் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு க்ளோஸ்ட் ஏரியாவை ரெப்ரசன்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து டபுள் இன்டெக்ரல் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இதே வந்து ஒய் அண்ட் எக்ஸ் பிளேனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளோ க்ளோஸ்ட் கர்வோ இருக்குது. அது வந்து எந்த டைரெக்ஷன் கிளாக்வைஸ் டைரெக்ஷன்லையோ ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன்லையோ மூவ் ஆகுது அப்படின்னா அதோட ரீஜன் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டபுள் இன்டெக்ரல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த டபுள் இன்டெக்ரல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லிமிட்ஸ் இருக்கும். அந்த ஏரியா வந்து 0லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் அது வேரி ஆகுது அதுன்ற லிமிட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வில் பி அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் பிகாஸ் இட் பிலாங்ஸ் டு த டூ XY பிளேன். அதனால் எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்கும். டிஎக்ஸ் டிஒயில் நம்ம வந்து வித் ரெஸ்பெக்டிவாக இன்டகிரேட் பண்ணுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன் இன்டெக்ரலுக்கும் டபுள் இன்டெக்ரலுக்கும் உள்ள மெயின் வித்தியாசம். என்னென்னா லைன் இன்டெக்ரல் வந்து வெறும் லைனோட பொசிஷன் ஆர் அதோட டிஸ்டன்ஸ் ஒண்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. வேறஸ் டபுள் இன்டெக்ரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்டு லூப், ஒரு XY பிளேனில் ஒரு க்ளோஸ்ட் கர்வ் இருக்குது ஆர் க்ளோஸ்ட் லூப் இருக்குன்னா அந்த ரீஜனோட ஏரியா டிபெண்டிங் ஆன் த பவுண்ட்ரி, டிபெண்டிங் ஆன் தி எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் அதோட கோயின்சிடன்ட் பாயிண்ட்ஸு ஏரியா பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத லிமிட்டாக வச்சுக்கிட்டு அதோட ஃபங்க்ஷனை வந்து எழுதி அதை இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் அதை வச்சு நம்ம வந்து டபுள் இன்டெக்ரல் யூஸ் பண்ணி ஒரு க்ளோஸ்டு லூப் ஆர் க்ளோஸ்டு ஏரியாவை வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இப்போ சப்போஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள், ஏரியா ஆஃப் அன் எலிப்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு வந்து இந்த டபுள் இன்டெக்ரல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். க்ரீன்ஸ் தியரமில் இந்த டபுள் இன்டெக்ரல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இதில் முக்கியமாக நம்ம வந்து டபுள் இன்டெக்ரல் பற்றி பார்க்குறோம். ஓகே, அடுத்தது வந்து க்ரீன்ஸ் தியரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். க்ரீன்ஸ் தியரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, க்ரீன்ஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இட் கிவ்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டபுள் இன்டெக்ரல். அப்போது ஒரு டபுள் இன்டெக்ரல் யூஸ் பண்ணி க்ளோஸ்டு ஒரு ரீஜனுக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரீன்ஸ் தியரம். ஓவர் அ ரீஜன் ஆர் இன் த XY பிளேன். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரீஜன் XY பிளேனில் இருக்கிற ஒரு ரீஜனோட ரிலேஷனை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து க்ரீன்ஸ் தியரம். அதான் என்ன சொல்லுதுன்னா, க்ரீன்ஸ் தியரம் கிவ்ஸ் அ ரிலேஷன் பிட்வீன் அ டபுள் இன்டெக்ரல் ஓவர் அ ரீஜன். ஓவர் அ ரீஜன் மே பி அ க்ளோஸ்ட் ரீஜன், a circle or an ellipse or an elliptical path, anything in an XY plane and its boundary C which is a simple closed curve. இப்போ அதோட பவுண்ட்ரி வச்சு அந்த பவுண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகி எனக்கு க்ளோஸ் ஆகுதா இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் எனக்கு ரொட்டேட் ஆகி க்ளோஸ் ஆகுதா அதை பொறுத்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்வ் வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணி அந்த ஏரியா ஒரு ரீஜனோட ஏரியாவை வந்து நான் அதுக்குள்ளார ரிலேஷனை வந்து நான் சால்வ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்ஸ் தியரம். இப்போ இதில் வந்து நான் அதை எப்படி மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்டெக்ரல் ஆஃப் த கர்வ் P dx plus Q dy is equal to அதை வந்து ரெண்டு இதுவாக பிரிச்சுக்கிறோம், ரெண்டு ஏரியாவை இன்டெக்ரலாக மாற்றி டோ Q by டோ எக்ஸ் மைனஸ் டோ P by டோ ஒய் dx dy இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ரெண்டு எக்ஸ் அண்ட் ஒய் பிளேனில் இருக்கிறதுனால எக்ஸ் வித் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன கொரோலரி ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஒரு ஏரியா ஒரு பர்டிகுலர் ரீஜனோட ஏரியா நான் கண்டுபிடிக்கிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு த பவுண்ட்ரி சி அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கிவன் பை டபுள் இன்டெக்ரல் ஆஃப் dx dy that is equal to half of integral c x dx minus y dx. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட மெயின் ஃபங்க்ஷன். ஒரு க்ளோஸ்டு கர்வ் இருக்குது, சர்க்கிள் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா
நம்ம எடுத்து யூஸ் பண்ணணுன்றது வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி இந்த மெத்தட் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துப்போம். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஃபினிஷன். அந்த டெஃபினிஷனில் கிரீன்ஸ் தியரம் என்ன பண்ணுது, என்ன விஷயங்கள் நம்ம கிரீன்ஸ் தியரம்லேருந்து அச்சீவ் பண்ண முடியுன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.